நாடுகளில் சாலைகள் விரிவாக்கம் செய்யப்படும் போது மரங்களை வெட்டி அகற்றப்படுவதில்லை. மலைகளை குறுக்கிட்டாலும் அவற்றை சேதப்படுத்தாமல் அதனை குடைந்து சாலைகள் அமைக்கப்படுகின்றன. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் சாலை விரிவாக்கத்திற்காக மரங்கள் மலைகள் மட்டுமல்லாமல் கோயில்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களை குறுக்கிட்டாலும் அவை இடித்து அகற்றப்படுகின்றன. அதுபோன்ற ஒரு நிகழ்வு தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே அரங்கேறியுள்ளது. பூர்வீக நிலத்தில் அமைக்கப்பட்டுள்ள சாலை நடுவே சூலாயுதங்கள் நடப்பட்டு சுடலை மாடனுக்கு கொடை விழா நடத்தப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது குறித்து சுருக்கமாக விவரிக்கிறது இந்த செய்தி. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் இருந்து கல்லிடைக்குறிச்சி வரை சுமார் 637 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வரும் தொழில் வழிச்சாலை பணிகள் தற்போது முடியும் தருவாயில் உள்ளது. இதன் ஒரு பகுதியாக ஆழ்வார் திருநகரி பகுதியில் இருந்து கருங்குளம் வரை செல்லும் சாலையில் உள்ள தனியார் தோட்டங்கள் கையகப்படுத்தப்பட்டு அதில் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஆழ்வார் தோப்பு பகுதியில் மட்டும் சாலை நேராக அமைக்கப்படாமல் அதே பகுதியை சேர்ந்த வெற்றிவேலன் என்பவரது தோட்டத்தின் வழியாக வளைந்து நெளிந்து செல்லும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது. நாங்கள் மும்பையில் தொழில் செய்து வரும். நாங்கள் இருக்கும்போது ஆழ்வார் தோப்பு சர்வே நம்பர் 43 எங்களுக்கு சொந்தமான இடம். இதில் ரோடு அம்பாசமுத்திரம் டு திருச்செந்தூர் தொழிற்சாலை ரோடு போடப்பட்டுள்ளது. இதில் முதலாவதாக எங்களிடம் அனுமதி கேட்கவில்லை. நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தோம். மேலும் அவரது தோட்டத்தின் அருகே பழமை வாய்ந்த சுடலை மாடசாமி கோயில் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த கோயிலில் நள்ளிரவு சாமக்கொடை நடந்தவுடன் வெற்றிவேலனின் தோட்டத்தில் இரவு பூஜை நடத்தப்படுவது வழக்கம். தற்போது அந்த இடத்தில் சாலை போடப்பட்டுள்ள நிலையில் கொடை விழா நடத்துவது தொடர்பாக அருள் வாக்கு கேட்டபோது வழக்கமான இடத்திலேயே நடத்த வேண்டும் என்று கூறப்பட்டதை அடுத்து அந்த சாலையின் நடுவே 2 இடங்களில் சூலாயுதம் நடப்பட்டு நள்ளிரவு கோவில் கொடை விழா சாமி ஆட்டத்துடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது. எப்போதும் வாகன போக்குவரத்து அதிகமுள்ள திருச்செந்தூர் திருநெல்வேலி பிரதான சாலையில் நள்ளிரவு நடைபெற்ற சாமி கொடை கண்டு வாகனங்கள் மெதுவாக சென்றன. இதில் சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த திரளான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சுடலை மாடனை வழிபட்டனர். ஆழ்வார் திருநகரி அருகே சுடலை மாடனுக்கு பூஜை நடத்தப்படும் இடத்தில் தொழில் வழி சாலை அமைத்தாலும் அந்த இடத்தில்தான் பூஜை நடத்த வேண்டும் என சாமியாட்டமாடி அருள்வாக்கு கூறியதை அடுத்து நடுஞ்சாலையில் கொடை விழா நடத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து இந்த இடத்தின் உரிமையாளர் வெற்றிவேலன் கூறுகையில், இந்த பகுதியில் சாலை அமைப்பதற்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதாகவும், எனினும் ஒப்பந்ததாரர்கள் அதனை பொருட்படுத்தாமல் வெகு வேகமாக சாலை அமைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். கவர்மெண்ட் ரோடு முன்பகுதியில் 45 அடி உள்ளது. இந்த ரோடில் ரோடு போடுவதாக கூறிவிட்டு மத்தி பகுதியில் எடுத்து வளைந்து போட்டுள்ளார்கள். இதை ஸ்ட்ரெயிட்டாக போடும்படியே நாங்கள் ஹைகோர்ட்டில் கேஸ் தாக்கல் பண்ணியிருந்தோம். அந்த கேஸ் நிலுவையில் உள்ள போதே அவங்க ரோடு வேலையை முடித்து உள்ளார்கள். எங்களுக்கு ஹைகோர்ட்டில் கேஸின் முடிவு தெரியும் வரை இந்த ரோடை திறக்காதபடி கேட்டுக்கொள்கிறோம். எனவே நீதிமன்றத்தில் உள்ள வழக்கில் தீர்ப்பு அளிக்கும் வரை அவசர கதியில் போடப்பட்ட இந்த சாலையில் போக்குவரத்தை அனுமதிக்க கூடாது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சி என்பது மக்களின் பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் வாழ்வாதாரத்திற்கு குந்தகம் ஏற்படுவதாக இருக்கக்கூடாது. எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு அளிக்கும் வகையில் அவற்றை செயல்படுத்த வேண்டும். கொடை விழா நடத்தப்படும் இடம் என தெரிந்தும்
அந்த இடத்தை நெடுஞ்சாலைத்துறையினர் கையகப்படுத்தியது ஏற்புடையதல்ல. இது தொடர்பான வழக்கில் நீதிமன்றம் அளிக்கும் தீர்ப்பின்படி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அனைத்து தரப்பு மக்களின் கருத்தாகும்.